வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திச்சிருக்கிறோம். யாழ் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் நேற்று மாலை சென்றிருந்தார்கள். இதன்போது குறித்த பகுதியில கட்டடம் கட்டுவதற்காக ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலையில அந்த கிடங்கு வெட்டப்பட்டிருக்கிறத அவதானிக்க முடிந்ததாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு நேற்று மாலை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டவர்கள் சென்றிருந்தார்கள். அதோடு இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேற்கு பக்கம் வீட்டுங்க மேற்கு பக்கம் அங்க அடுத்த ரோட்ல இந்த இடைக்கு ஒரு ரோட் போய் ஜாயின் பண்ணி அங்க போகும். வீட்டுங்க மேற்கு பக்கத்தால போகுது. ரோட் மேப் இருக்கு. பழைய அசஸ்மென்ட் பிளானே கிடக்குது. பிளான்டிக்கா பிளான் இருக்கா? பிளான் நம்ம தெரியுது. ரோட் மட்டும் தான் ரோட்டுக்கு ரோட பாப்போம். இந்த ரோட்டை விட்டா வந்தா அந்த ரோட்டை வச்சுக்கொண்டு காணியல பிடிக்கலாம் இன்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய 2வது சமயமர்வு நடைபெற்ற போது சபை உறுப்பினர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற காணி உரிமையாளராக இருக்கிறவர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற நிலைமையில் தங்களுடைய காணியில் அத்துமீறி மீண்டும் கட்டடங்கள் கட்ட முயற்சிப்பதால் உடனடியாக சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது 1வது சபை அமர்விலும் சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என கேட்டிருந்த போது நாங்கள் பிரதேச செயலாளரிடம் இக்காணி உயர் பாதுகாப்பு நிலையமாக இருக்கிறதா விடுவிக்கப்பட்டிருக்கிறதா என கேட்டபோது இன்னும் அதற்கான பதில் பெற இல்லாத நிலைமை 2வது கூட்டம் உரிய காலத்தில் நடைபெற்று விட்டதால் நாங்கள் அந்த பதில் பெறும் பெருமை பார்த்துக் கொண்டு போது இன்று ஒரு முறைப்பாடு கிடைத்தது. தங்களுடைய காணியில் அடுத்த கட்டடம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சபை நடவடிக்கையை முடிந்து சபை அங்கத்த உறுப்பினர்கள் எல்லோரும் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக உள்ளே சென்று பார்வையிட்ட போது ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. அது கூடுதலாக மலசல கூடத்துக்குரிய புலியாக வெட்டுவப்பட்டவர்கள் நிலைமை கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்படுகிற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே முதலில் அவர் காணி உரிமையாளர் தன்னுடைய காணியிலே அவ்வாறான கட்டிடம் கட்டுவதை தடுத்து நிறுத்துமாறு கேட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் உடனடியாக எங்களுடைய பிரதேச சபை ஆலயக்குட்பட்ட இடத்தில் ஒரு தனியாருடைய காணியில் இவ்வாறான செயற்பாடு செய்கின்ற இராணுவம் இருந்தாலும் நாங்கள் இன்று உள்ளே செல்லக்கூடிய நிலைமை காணப்படுவதால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சட்ட நடவடிக்கை முதல் நாளை எங்களுடைய பிரதேச சபை சட்டத்துக்கு கீழே சட்ட அனுமதி இல்லாத இதை நிறுத்துமாறு இருக்கின்ற பௌத்த பிக்குவிடம் நாங்கள் அதை விண்ணப்பம் செய்வோம். அதனைத் தொடர்ந்து அதை மீறி அவர் கட்டுவாராக இருந்தால் அது எங்களுடைய சட்ட நடவடிக்கை மேலும் இருக்கும். ஆனால் எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த விகாரை கட்ட விட மற்ற காணிகளை உடனடியாக விட வேண்டும். அதுதான் தேவையில் விகாரைக்குரிய காணி இருக்கின்றது. அதில் கட்டுமானத்தை அனுமதி பெற்று செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த காணிகள் உடனடியாக மக்களுடைய காணிகள் மக்களிடம் வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதிமொழி சொன்னாலும் இன்று கடந்தும் சில நடவடிக்கைகள் இங்கே செய்வது மக்களுக்கு வருத்தமான நிலைமையாக இருக்கிறது. எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆகவே இன்று கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமைக்குள்ளாக இருக்கிறது. நாங்கள் இந்த சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் சார்பில் இந்த மக்களிட காணிகளில் கட்டுமானங்களை சட்ட ரீதியற்ற கட்டுமானங்களை செய்வார். வணக்கம். இன்று நாங்கள் திஸ்ஸவிகார பிரச்சனை சம்பந்தமாக அதை பார்வையிடுவதற்கும் அதை போன்று பிக்குவோடு கலந்துரையாடுவதற்கு நாங்கள் வந்தோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இடுபறியில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. இது மேலும் மேலும் அதாவது எங்களுக்கு இடையே இருக்கின்ற நல்லுறவை பாதிக்கக்கூடியதாகவும் எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது. அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதனால் இந்த தீர்க்கப்படுகின்ற போது இதற்கு நிச்சயமாக பேச்சுவார்த்தையினூடாகவே தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கின்றோம். அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் பிக்குவோடு நாங்கள் பேசி தேர்தலோடு பேசி எதிர்வரும் காலங்களில் கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் காணிகளை விடுவிப்பதற்கும் ஏற்பாடு நடவடிக்கைகளை எடுப்பது சம்பந்தமாக இன்னைக்கு பேசி வருகின்றோம். இதை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களுக்கு தெரிவித்து
ஜனாதிபதிக்கும் தெரிவித்து கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். வலிகாம் வடக்கு பிரதேச சபையில இந்த விகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு போக வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பில் தீர்மானம் நிறைவேற்றப்படுறதுல குற்றமில்லையே. அது அவர்கள் அந்த மக்களுடைய உரிமை, அந்த உறுப்பினருடைய உரிமை. அதாவது இந்த காணிகள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படவில்லை என்றால் அந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நீதியை நாடுகின்ற வேலை முன்னெடுக்கலாம். அந்த வகையில் அபாரானத்தில் அதாவது யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் அதை நாங்கள் எதிர்ப்பதற்கு அது அந்த யோசனையாக இருக்கட்டும். பழைய கல் அப்படிதான் கிண்ணியா வந்து பழைய கல்ல வச்சு வெண்ணூர்ல தான் பழைய செங்கல் ஆமீரமே பிகாரே அவங்க காணிக்க புது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினவங்க கம்ப்ளைண்ட் මෙයා කියන්නේ අපේ අර මේගොල්ලන්ගේ අර පබ්ලික් තැනනේ මේකේ අලුත් බිල්ඩින් එක හදනවා කියලා නිවුස් ඇවිල්ලා තියෙනවා අර කම්ප්ලේන් එක ඇවිල්ලා තියෙන්නේ ප්‍රදේශ සභාවට. අර දැන් කවුන්සිල් මීටින් ඉවර කරලා කෙලින්ම බලන්න එනවා එච්චර. කෙලින්ම බලන්න එනවා එච්චර. அவன் சொல்லிட்டான் இல்ல பப்ளிக் இந்த பிரச்சனை மெம்பர்ஸ் இந்த பிரச்சனை எனக்கு தாத்தா கேட்டோம். அது மட்டும் இது குட்டா இந்த இதுல அந்த காலேஜ் போட்டாங்க போல தான் முக்கியம் அதை வச்சுக்கொண்டு காணிய ரோட்டுக்கு இந்தியாவில பக்கம் போற காணி உண்டு வச்சிருக்க தேவையில்லை. முதல் கட்டம் ரோட்டை போட்டா ரோட்டுக்கு இந்தியாவில வர்ற முதல் அது கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை கொடுத்த